அம்மா இறந்து 2 வருடங்களுக்குள்ள அந்த படம் வந்துச்சு. 2000 இறந்தாங்க. இது 2002 2003 வந்துச்சு. அப்போ அதோடைய சாராம்சம் இல்லாத ஏக்கம் இருக்கு இல்லையா? அப்ப கேட்குறேன், அம்மா எனக்கு மகளா பிறந்துடுறியா? நீ பிறந்துட்டேன், பத்திரமா பார்த்துக்கிறேன். நான் சம்பாரிச்சு உனக்கு ஒரு சேலை வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சேன், முடியலம்மா. எங்க அம்மாவை கூப்பிட்டுக்கிட்டு ஃப்ளைட்ல போகணும்னு பார்த்தேன், முடியலம்மா. எல்லாமே சொல்லி சொல்லி ரசிச்சுப்பேன். ஸ்கூல்ல நடந்ததை சொல்லி ரசிச்சிருக்க, நீ சிரிச்சிருக்க. நண்பர்கள்ட்ட சண்டை போட்டதை சொல்லி சொல்லியிருக்க, நீ சிரிச்சிருக்க. ஆனா சினிமாவில் நடந்த சொல்லி பார்க்குறேன், நீ இல்லையம்மா. அப்படிங்கும்போது நான் கதை சொல்லணும், உங்ககிட்ட நான் கதை சொல்லணும். நான் எங்க விழுந்தேன்னு சொல்லணும், எங்க எழுந்தேன்னு சொல்லணும். அதுக்கு நீ என் மகளா வாயேன். இதோடைய வெளிப்பாடு தான் ஆராதிக்கிறவே தவிர இது எல்லாத்துக்குள்ளேயுமே இருக்கும். 1000 தோழிகள் 1000 நண்பர்கள் இருந்தாலும் தாய் மாதிரி ஒரு தோழமை கிடைக்காது. 7 நட்சத்திர ஓட்டல்களில் இன்னைக்கு குளிர்சாதன அறைகளுக்கு மத்தியில தூங்கி எழுந்தாலும் 1000 தேவதைகள் நம்மளை தட்டி கொடுத்து சாப்பாடு கொடுத்தாலும் அம்மாவோட அழுக்கு சிலையை இழுத்து போத்திக்கிட்டு தூங்கும்போது இருக்கிற சுகமும் அந்த பாதுகாப்பு உணர்வும் அந்த அம்மா இழந்தவர்களுக்கு தெரியும் அம்மாவுடைய அருமை. சார், அம்மா பத்தி நிறைய அழகான விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. அடுத்து உங்க அப்பா ஒரு கிராமத்து விவசாயி, அப்பாவை பத்தி சொல்லுங்க சார். அம்மாவுக்கு எப்படி ஒரு தேசிய கீதம் மாதிரி என்னுடைய உணர்வுகளை பதிவு பண்ணணும், அதே மாதிரி எங்க அப்பாவுடைய உணர்வுகள் தான் தவமாய் தவம் இருந்தது. ஒரே ஒரு ஊர்ல ஒரே ஒரு அம்மா அப்பா. அதுல எழுதுனது முழுக்க எங்க அப்பாவை வச்சு தான் எழுதுனது.